வீடியோ எடுக்கும்போது ஒரு அக்கா வந்துட்டாங்க தைக்க கொடுக்க, அதனால் கட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது தைக்கும்போது சில பேர் வந்து டிச்சிங் வந்து டபுள் டிச் போடுவாங்க இப்படி. நான் இதுக்கும் கப்டாட்டுக்கும் வந்து தையல் வந்து 2 வச்சுக்குவேன், 2 கம்மியாக கூட வச்சுட்டு ஒரே தையலாக போட்டுருவேன். நல்லா நெருக்கி போட்டுருவேன். ஒரே தையலாக தான் போடுவேன். நான் எல்லாம் 2 தையல் போடுவேன். இப்படி ஒரு தையல் அப்படி தையல் அப்படிலாம் போட தேவையில்லைங்க. 2 தையல் போடுறது, ஒரு தையல் போட்டாலும் போதும். அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறது. தையல் நெருக்கி வச்சுக்கணும், அப்போ வந்து இதாகாது, பிரியாது. நல்லா ஊசி இறக்கிட்டு அப்புறமா திருப்பிக்கணும். இல்லையா வீடியோவும் கிளியராக தெரியல போல, வெளிச்சம் இதாக இருக்குது. என்னோடய செல்லில் இவ்வளோதாங்க வரும், பாருங்க. இல்லாத ஃபுல்லாக பார்க்குறீங்களா பார்க்கலான்னு தெரியல. நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன். இங்கே சத்தமாகவும் பேச முடியாது, ஏன்னா பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, சலூன் கடை. இந்த பக்கத்தில் ஒரு ஹோட்டல் கடை இருக்குது. அவங்க ஏதாவது கேட்பாங்க நம்மளையே, என்னடா இந்த அக்கா பாட்டு தனியாக பேசிகிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. இது வந்து கார்னரில் இருக்கேன், அதனால் ஆளுங்கள்லாம் அப்படி இருந்தாங்கன்னா நம்ம பேசுகிறது வந்து தெரியும். அதனால் மெதுவாக பேசிக்குவேன். நீங்கள் வேணால் சவுண்ட் வச்சு கேட்டுக்கோங்க. அதுதான் இதனால் சரியாகவே வேலையை பார்க்கலைங்க. ஏன்னா தையல் கிளாஸ் பண்ண சொன்னேன், இந்த இடத்துல இருக்க கூண்டெல்லாம் உடச்சிட்டுருச்சு. பெடல் மிஷினுக்கு வந்தது, ரிவர்ஸில் போய் லாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு நான் தான் சுற்றுவேன். அப்படியே வீட்டில் இருக்க அந்த காப்பி மாற்ற இதுக்குள்ளே இருக்கிற கூண்டு இருக்க எல்லாம் பாட்டாக கலந்து வந்துடுச்சு. அது கலந்து வந்ததுனால மனசு இதாகி, ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு தோணிட்டு 2 நாளாக சரியாக வேலையை பார்க்கல. இதை வந்து இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மறுபடியும் நமக்கு தேவையான அளவு அப்படி வச்சு அப்படி இந்த இடத்துல கம்மியாக இருந்தால் போதும். 1 இன்ச்சுக்கு அளவு, 3/4 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் போதும். ஊக்கு வைக்கிற இடம் ஊக்குப்பட்டிக்கு 6 இன்ச்சுலேருந்து 3/4 இன்ச்சுக்குள்ளே வச்சா போதும். அதிகமாக வச்சு வாங்க நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து மறுபடியும் நம்ம நார்மல் டிச் 2.25 2.5 வச்சுக்கலாம். இது வந்து ஒருத்தர் ஜாக்கெட் வந்து பெண்டு வரும், அந்த பெண்டு வராமல் இருக்கிறதுக்கு நல்லா இப்படி எடுத்து நல்லா கரெக்ட் பண்ணி டைட்டாக இப்படி இழுத்து வச்சு தைச்சா பெண்டு வராது. எங்கள் கடைக்கு ஒரு டெய்லர் வந்து தைச்சார், ஒரு 10 நாள் தைச்சார். அப்புறம் அவர் வேலை கொஞ்சம் விட்டு வர்றதில்லை. அவர் தைச்ச ப்ளவுஸ்னால் இந்த ஊக்கு கட்டி வந்து பெண்டு வருதுன்னு தான் நான் கவனிக்கலைங்க. ஊக்கு வச்சவங்க வந்து சொன்னாங்க கை பெண்டாக வருதுன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நான் பார்த்தேன். சரி நம்ம டெய்லர் ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு எதுவுமே ஸ்ட்ரைட் பண்ணிக்கிங்கன்னா அப்படிங்கிறது தெரியுங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்குங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் பட்டி. இதுவும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். குட்டி தையல் போட்டால் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். தையல் நம்ம லாங் வச்சாது டபுள் தையல் போட்டால் அசிங்கமாக தெரியும். இதில் வந்து நீட்டாக இருக்கும். தையல் வந்து நெருக்கி வச்சுக்கணும். இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அடுத்து நம்ம கைக்கு ஓரளவு
இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. சைடு அடிக்க போகிறோம். சைடு அடிக்கிறதுங்க இதுதான் அளவு ப்ளவுஸ். நான் பேக் தட்டுக்கு மார்க் பண்ணணும். இப்படி மடித்து பேக் தட்டை மட்டும் வச்சு மார்க் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? கரெக்டாக இந்த இடம் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணியாச்சா? அடுத்து தையல். இந்த தையல் வந்து எப்பவுமே பேக்கில் தான் திருப்பிடணும், ஃப்ரண்டில் திருப்பக்கூடாது. ரெண்டு பக்கமே இப்படி பேக் தட்டில் தான் திருப்பணும், முன்னாடி பக்கம் திருப்பக்கூடாது. அதே மாதிரி இந்த தையல் இந்த பக்கம் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு பக்கம் திருப்பக்கூடாது. நல்லா இப்படி சென்டர் பிடிச்சிக்கணும். சென்டர் பிடிச்சிட்டு நம்ம எந்த சைடு தைக்கிறோமோ அந்த சைடு அளவு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு கை வந்து லெஃப்ட் ரைட் வந்து அளவு மாறுபடும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லெஃப்ட் ரைட் கை ஒரே மாதிரி இருக்கும், ஒரு சில பேருக்கு ஒரே மாதிரி வராது. அப்புறமா இங்கே இந்த முண்டா இங்கே இப்படி மார்க் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு மார்க். முண்டா தையல் வந்து இப்படி மேவாக்கில் தான் திருப்பிடணும், கீழே திரும்பக்கூடாது, இப்படி மேலே தான் திரும்பணும். அப்புறம் பட்டி, இந்த பட்டியை வந்து அளவெடுத்து மார்க் பண்ணிக்கணும். இது லைனிங் ப்ளவுஸு. மற்றவங்க லைனிங் ப்ளவுஸ் எவ்வளோ வாங்குறான்னு தெரியாது. நாங்கள் வந்து 240 ரூபா வாங்குகிறேன். நானே லைனிங் போட்டு எடுத்தா 280 ரூபா. நல்லா ரெண்டுத்தையும் இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு செட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த மார்க்கும் பேக் தட்டு மார்க்கையும் சேர்த்து ஒன்றா வச்சு பிடிச்சி இந்த தையல் போட்டுக்கணும். அப்படியே இப்படி திருப்பி கீழேருந்து அடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கையிலேருந்து அடித்தேன், இது இடுப்பு சைடு வந்து அடிச்சுக்கணும். இதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி தான் இது ரெண்டையும் கரெக்ட் பண்ணி ஒரே மாதிரி வச்சு இது வரை கொண்டு வந்துட்டு இதை சென்டர் பிடிக்கணும். பின்னாடி தள்ளிவிட்டு சென்டர் பிடிச்சி இதை அளக்கணும். நம்ம எந்த சைடு தைக்கிறோன்னு பார்த்துட்டு இந்த சைடு வச்சு
இதில் வந்து இதை கையை திருப்பி விட்டுக்கணும், எட்ட பக்கம் திருப்பி விட்டுட்டு இப்படி வச்சு இதனால் சென்டர் பிடிச்சிட்டு இப்படி வச்சு அளந்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல தையலை மேலே திருப்பி விட்டுக்கணும், கை பக்கமாக திருப்பணும். திருப்பி இங்கே நிறுத்திடணும். நிறுத்திட்டு கை ஓப்பன் வச்சு ஒரு சைடு ஒரே இந்த பக்கம் ஒரு தையல், அந்த பக்கம் ஒரு தையல் அடித்து வச்சு போதும். அப்படியே அளந்து பார்த்துக்கணும், நம்ம லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கா கரெக்டாக இருக்கும். இப்படி இப்படி அளந்து பார்க்கணும், இப்போ கரெக்டாக இருக்கும். அடுத்து ஜஸ்ட்டு கலந்து பார்க்குறதுக்கு இந்த கை ஜாயிண்ட்டு இந்த கை ஜாயிண்ட் ரெண்டையும் பிடிச்சி இங்கேயே அளந்து பார்த்துக்கணும். இல்லைன்னா போட முடியாது. சிறுசாவோ பெருசாவோ இருந்தால் லைட்டை விடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். இல்லையா, கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் இங்கே ஒரு தையல் இங்கே ஒரு தையல் போட்டுக்கணும். எனக்கு பாப்பின் முடிஞ்சது சுத்தணும். ஓகே, ப்ளவுஸ் தைச்சி முடிஞ்சது.